நான் சொல்லுவது மட்டுமே சரி என நினைத்து பிள்ளைகளுடன் வாதிடும் பெற்றோர்களை பார்த்திருப்பீர்கள். வேறு விதமாக புரிந்து வைத்துக் கொண்டு பிள்ளைகளை டார்ச்சர் செய்வார்கள். உண்மையை எடுத்துச் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் சுத்தமாக இருப்பதில்லை. அவர்கள் நினைப்பது அப்படியே நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். சில குழந்தைகள் வாதிட்டு சண்டை போடுவார்கள். சிலர் அமைதியாக அவர்கள் பாணியில் விட்டு விடுவார்கள். சிலர் இப்படிப்பட்டவர்களுடன் இருப்பதை விட எங்காவது சென்று விடலாம் என நினைப்பார்கள். சிலர் அவர்கள் மாற்றும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். வருடத்தின் 365 நாட்களும் வீட்டில் சண்டைதான். இதற்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் தோற்று போவதை எப்போதும் விரும்புவதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சோதனைகள் தான் அவர்களை இப்படி மாற்றி இருக்கிறது. உங்கள் வேலையில் உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நோக்கி நகருங்கள். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற போதனையில் வளருங்கள் என்று வேதம் பெற்றோர்களுக்கு போதிக்கிறது. நன்றி.